போராட்டத்துக்காக 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் இறந்திருந்தார்கள். சுதந்திரம் வேண்டும், இல்லை இல்லை சுதந்திரம் இல்லை, இல்லை இல்லை சுதந்திரம் இல்லை. People are continuously protesting. This is our 19th day. This is a beautiful island, Mana. சுதந்திரம் வேண்டும், இல்லை இல்லை சுதந்திரம் இல்லை, இல்லை இல்லை சுதந்திரம் இல்லை. வெளியேறு 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 வெளியேறு. வெளிவரும் வெளிவரும் உண்மைகளது வெளிவரும், வெளிவரும் வெளிவரும் உண்மைகளது வெளிவரும். வேண்டாம் வேண்டாம் பாட்டாளை வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் பாட்டாளை வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் பாட்டாளை வேண்டாம். சுத்தமா வெளியேறு வெளியேறு. அல்லாதே அல்லாதே எங்கள் மண்ணை அல்லாதே, அல்லாதே அல்லாதே எங்கள் மண்ணை அல்லாதே, அல்லாதே அல்லாதே எங்கள் மண்ணை அல்லாதே. வெளியேறு 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 வெளியேறு. பார்க்காதே பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே, பார்க்காதே பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே, பார்க்காதே பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே, பார்க்காதே பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே. வேண்டாம் வேண்டாம் பாட்டாளை வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் பாட்டாளை வேண்டாம். வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும், வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும், வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும், வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும். அல்லாதே அல்லாதே அழிக்காதே அழிக்காதே எங்கள் தீவை அழிக்காதே, பார்க்காதே பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே, பார்க்காதே பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே, பார்க்காதே பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே. வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு, வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு, வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு, வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு. இல்லை இல்லை சுதந்திரம் இல்லை, இல்லை இல்லை சுதந்திரம் இல்லை. வேண்டும் வேண்டும் இல்லை சுதந்திரம் இல்லை. பார்க்காதே பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே, பார்க்காதே பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே, பார்க்காதே பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே. தீவை விட்டு வெளியேறு, வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு, வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு, வெளியேறு வெளியேறு தீவை விட்டு வெளியேறு. வேண்டும் 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 சுதந்திரம் வேண்டும், 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 வேண்டும் வேண்டும் சுதந்திரம் வேண்டும். வேண்டாம் வேண்டாம் பாட்டாளை வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் பாட்டாளை வேண்டாம், வேண்டாம். நம்முடைய மன்னார் தீவிலே நடைபெற்று வருகின்ற இந்த மண் அகழ்வு காற்றலை மின்சக்திக்கு எதிரான இந்த போராட்டத்தினுடைய 19வது நாளிலே 19 நாட்களாக எல்லா மக்களும் ஒன்று கூடி இதற்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் அரசாங்கம் அந்த எதிர்ப்பை சமாளிக்க
எங்களோடு கலந்துரையாட விருப்பம் தெரிவிப்பதாக அறிகிறோம். ஆனால் இந்த மண் அகழ்வு, இந்த காற்றில மின்சக்தியால் வரப்போற ஆபத்துக்களை பற்றி நான் பல தடவை யோசித்து பார்த்திருக்கிறேன். அதாவது தீவு என்பது கடற்கரையில் வாழுகின்ற கிராமத்தவருக்கு மாத்திரமல்ல, கரையோர பகுதிகளில் வாழுகிறவர்கள் காற்றில மின்சக்திக்காக அந்த மண் அகழ்வுகளுக்காக தங்களுடைய காணிகளை அவர்கள் விற்பது அது முறையற்றது. அந்த காணிகளை பெருந்தொகையான பணத்துக்கு விற்று அந்த பிரதேசத்திலே தாங்களே இடம்பெற முடியாத அளவுக்கு வந்துவிட்டது. அது பிற்பாடு அருகிலே அவர்கள் குடியிருந்தால் அந்த காற்றலை மின்சக்தியினூடாக அவர்கள் அங்கு வாழ முடியாமல் தாங்கள் வைத்திருக்கிற காணிகளை கூட விட்டுவிட்டு இன்னொரு இடத்திற்கு வர வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்படும். ஆகவே அங்கே இருக்கின்ற சில அமைப்புகள் தன்னிச்சையாக முன்வந்து தங்களுடைய கால் விற்க முடியாது. இது ஒட்டுமொத்த தீவு. தீவு இந்தியாவோடு இலங்கையும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் தீவு. இந்த கண்ட நகர்வு கொள்கைகளினாலே நாடுகள் பிரிகிற பொழுது உருவாக்கப்பட்ட பல தீவுகள் அழிந்து விட்டன. அதிலே மன்னார் தீவு இப்பொழுது இருக்கிறது. இந்த தீவும் மனித சக்தியினாலே அழிவடைய வேண்டி இருக்கிறது. உலகத்தை படைத்தது இந்த பூமியை உருவாக்குவதற்காக, பாதுகாப்பதற்காக, இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதற்காக. இந்த காற்றில மின்சக்தி எல்லாம் கடவுள் படைக்கிற பொழுது இல்லை. ஆனால் இப்பொழுது மனிதன் வாழ்கின்ற இடத்தை எல்லாம் அபகரித்து மின்சக்தி உற்பத்திக்கும் இந்த இல்மினேட் போன்ற கனிய மண் அகழ்வுகளுக்கும் பயன்படுத்தி மனித குலத்தை அழிக்க முற்படுகிறார். ஆகவே இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த நானும் ஒரு கருவேல பகுதியில் வாழ்ந்த நான் தான். நினைச்ச மாதிரி கடற்கரைக்கு போகலாம், நினைச்ச மாதிரி கடற்கரை மண்ணில் விளையாடலாம், நினைச்ச மாதிரி அந்த பழங்கால இடங்கள்ல பழம்பழத்தை புறக்கலாம், நினைச்ச மாதிரி நான் ஓடி ஆடி விளையாடி இருந்த இடத்திற்கு நான் பாஸ் எடுத்து அனுமதி எடுத்து போக வேண்டிய காலம் ஒன்று இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இயற்கையோடு கடலோடு இணைந்து வாழ்ந்த நாங்கள் அந்த இடத்தை விற்று போட்டு, அதுவும் சொந்த மண்ணில வாழுகிற மக்களுக்கு அல்ல, வெளிநாட்டாக்களுக்கு விட்டு போட்டு அந்த கடற்கரை பகுதிக்கு போக முடியாது, அந்த கடற்கரையில சுவாசிக்க முடியாது, இயற்கையை ரசிக்க முடியாது, இயற்கையை இணைந்து வாழ முடியாது. அங்கு ஏழை எளிய மக்கள் பழந்தோப்புக்குள்ள போய் பழங்காய்களை புறக்கி எடுத்து தங்களுடைய சொந்த குடும்ப வருமானத்தை பெருகிக் கொண்டு வந்த வாழ்க்கை இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே கடற்கரை முழுக்க இன்னும் ஒரு நாட்டவருக்கு போகிறது. அப்பொழுது எங்கள் நாடு, எங்கள் சொத்து, எங்கள் மண் இல்லாமல் போகிறது. 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் இறந்திருந்தார்கள், போரால் இறந்திருக்கிறார்கள். அந்த மண்ணை நாங்கள் அகன்று அள்ளி கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் முன்வந்து விட்டோம். ஆகவே இதுவரை காலமும் இந்த காணிகளை விற்று மண்களை அகழ்வதற்கு அனுமதிப்படுத்தது, காற்று மின்சக்தி செய்வதற்கு அனுமதி கொடுத்தது எல்லாம் பிழையா போய்விட்டது. இனி வரும் காலத்துல இவற்றை நாங்கள் தடை செய்யாக வேண்டும், அனுமதிக்க முடியாது. ஆகவே இயற்கையோடு சேர்ந்து வாழ வேண்டிய நாங்கள் இன்று நாட்டை விட்டு கலைக்கப்படுவதை போல, தீ விட்டு கலைக்கப்படுவது போல மாறிக்கொண்டு வருகிறோம். ஆகவே நாங்கள் எங்கள் இந்த தீவை ஒரு குறிப்பிட்ட மக்கள், கரையோர பகுதி மக்கள் யாருக்குமே தாய் பார்க்க முடியாது. இது ஒட்டுமொத்த தீவு, ஒட்டுமொத்த மக்கள் வாழ்கிற தீவு, எல்லாரும் சேர்ந்து இணைந்து வாழ வேண்டியவர்கள். ஆகவே இந்த நேரத்தில் எங்களுடைய நாட்டை அழித்து விட்டோம், நாடு பரிமாற்றம் போய்விட்டது, வெளிநாட்டவர்களுக்கு நாடு விட்டுக் கொண்டு வருகிறார்கள். இருக்கக்கூடிய சின்ன தீவு, இந்த தீவும் எங்கள் கையிலிருந்து போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் வாழ முடியாத பிரதேச மாறிக்கொண்டு வருகிறது. ஆகவே நாங்கள் தன்மையாக கேட்டுக்கொள்கிறோம், நாங்கள் போராடி காக்க முற்பட்ட மண்ணை நாங்கள் விற்க முடியாது வெளிநாட்டவர்களுக்கு. நாங்களும் இந்த மண்ணிலே அனுமதி எடுத்து கடற்கரை போக முடியாது, அனுமதி எடுத்து எங்கள் தீவை சுற்றி வலம் வர முடியாது. இது மக்கள் வாழுகிற பூமி. ஆகவே இது எங்கள் தீவு எங்களுக்கு வேண்டும். இந்த காற்றில் மின்சக்தியோ அது பணத்தை தரும், பொருளை தரும், காசு தரும், நிம்மதியை தராது, எங்கள் மண்ணை தராது. அதனால எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து, இலங்கை அரசாங்கம் ஒன்றிணைந்து மக்களுடைய குரலை கேட்டு, இது மனித மாண்பின் போராட்டம், மனித வலியின் போராட்டம். எங்கள் நாடு எங்களுக்கு தேவை, எங்கள் மண் எங்களுக்கு தேவை. இதை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். நாங்களே எங்கள் மண்ணில் நின்று எங்கள் மண்ணை தாங்கள் என்று கேட்கின்ற துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஆகவே இனி அனுமதிக்க முடியாது. எங்கள் மண்ணை விட்டு அனைத்து இந்த மின்சக்தி வலுக்கொண்ட இந்த காற்று மின்சக்தி வெளியேற வேண்டும். இந்த மண் அகழ்வும் நிறுத்தப்பட வேண்டும். நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். இந்த 19ஆம் நாள் போராட்டத்தில் நாங்கள் தனியார் போக்குவரத்து சங்க உரிமையாளர், சாரதியர் நடத்துனரும், அத்துடன் முச்சக்கர வண்டி உரிமையாளர்களும் இதில் நாங்கள் பங்கு கொள்வதில்
எங்களுக்கு ஒரு முக்கிய கடமை இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் இன்றைய நாளிலே இவர்களின் போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக இன்றைய நாளில் நாங்களும் இவர்களோடு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வலு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது ஒரு எங்களுக்கும் உரிய ஒரு முக்கியமான ஒரு ஒன்று. ஏன்னா நாங்களும் இந்த தீவில் வாழ்கின்றோம், எங்களது பிள்ளைகளும் அடுத்த சந்ததிகளும் தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ண கருத்தோடு எங்கள் மாவட்டம் ஒரு நிரந்தரமான ஒரு சுதந்திரமான அடுத்த சந்ததி இந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ்வதற்காகவே நாங்கள் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகவே எங்களது இந்த மாவட்டத்துக்கு காற்றாலையும் கனியமண் அகழ்வும் முற்றாக தடை செய்ய வேண்டும் என்பது எங்களது முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. காற்றாலைக்கான 19வது நாள் போராட்டம் முன்னெடுக்கப்படுது. இந்த போராட்டத்திலே மன்னார் மாவட்ட முச்சக்கர வண்டி சங்கமும் இணைந்திருக்கிறது. இது நிச்சயமாக மன்னார் மாவட்டத்திற்கு தேவையான ஒரு போராட்ட முன்னெடுப்பு என்பதால மன்னார் முச்சக்கர வண்டி சங்கமும் இந்த போராட்ட குழுவோடு இணைந்திருக்கிறது. ஆகவே பார்க்கக்கூடிய மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். தயவு செய்து இப்படியான கனிம வள அகழ்த்த அள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதே போல காற்றாலை பிரச்சனைகள் தொடர்பாக இவர்கள் 19வது நாள் போராட்டத்தை தன்னிச்சையாக முன்னெடுத்து செல்கிறார்கள். இதற்கான ஒத்துழைப்பை மன்னாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜைகளும் ஒவ்வொரு மக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் முச்சக்கர வண்டி சங்கத்தினர் நாங்களும் இணைந்து விட்டோம். இன்னும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் இந்த போராட்டத்திலே கலந்து இந்த போராட்டத்தை வெற்றியை நோக்கி பயணிக்க உறுதி பூட வேண்டும் என இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. Today people are continuously protesting. This is our 19th day. This is a beautiful island, Mana, and now many other, with the help of the government, with any other multi-millionaires company, they have started already windmill power, as well as they have excavated our mineral sands. So these are the destructive aspect in this island, because we are poor, depending on our, many people are fishermen and they are depending on always in the seaside. So we are protesting against, in order to stop this windmill power project, as well as the mineral sand excavations. As we are in a small island, we always feel the future generations, better life of the future generations, because these two actions give a lot of destructive aspect in this island, and this is a natural, and the bird shine also. So now these days many fishermen, they get less fish, as well as during the rainy season we are really, last year also we are really affected by the flood continuously more than 1 month. So many other things we can say. So we are requesting government to stop immediately this mineral sand excavation, as well as the windmill power. This is our betterment of the future generations. We are really crying in our hearts. So this is not just a protest, but it is our life. It is our inner cry. Let us stop immediately. Thank you. So I hope and I believe that our president, he has temporarily for 1 month, he has stopped this windmill power project, but not permanently. He promised that he would speak with Mana people and with other committees, social committees, and he will continue to answer, but still we don't get any reply. So and then for regarding the mineral sand excavations, he promised that it will not happen once again. These are the promise given by government, but still not in writing, but it's an order. So we need a confirmation in black and white in writing. This is that's why, and also future in future also, government has the duty and responsibility in order to discuss with the committee of Mana and the social committee
which are in Mana, and then they have to continue their project, not just what they like they have to do, because we are depending almost in the sea, the fishing, and also some other small projects. So better to stop this. Yeah, government just oral, not in writing.